வணக்கம். வரப்போற சஷ்டி விரதத்தை எப்படி சரியா முழு மனசோட அனுசரிச்சு அதோட முழு பலன்களையும் நாம் அடையிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, இந்த ஒரே ஒரு நாள் விரதம் நம்மளோட வேலை, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம்னு எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இந்த விரதத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இத ஒரு 6 பாகமா பிரிச்சிருக்கோம். சஷ்டி விரதம்னா என்னன்னு ஆரம்பிச்சு எப்படி விரதத்தை முடிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சஷ்டி விரதம்னா என்ன, நாம எதுக்காக இந்த விரதத்தை இருக்கணும், இந்த நாளோட ஆன்மீக பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம செய்யற இந்த விரதத்துக்கு இன்னும் சக்தி அதிகமாகும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். சஷ்டி திதின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது வளர்பிறையோட 6வது நாள். இது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஏன்னா அன்னை பார்வதி தேவி சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக முருகனுக்கு சக்தி வாய்ந்த வேலை கொடுத்ததே இந்த நாள்ல தான். அந்த வேலுங்கிறது வெறும் ஒரு ஆயுதம் மட்டும் இல்லைங்க, அது ஞானத்தோட அடையாளம். அதனால இந்த நாள்ல நாம விரதம் இருந்து முருகனை வேண்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் அந்த வெற்றி வேல் உடைச்சி எரிஞ்சிடும். நமக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை. அடுத்தது பூஜைக்கு தயாராகிறது. இதுக்காக நாம பெருசா அலட்டிக்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்ல இருக்கிற சில பொருட்களை வச்சே ரொம்ப பக்தியோட இந்த பூஜையை நாம சிறப்பா செய்யலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். பூஜை செய்ய ஒரு விளக்கு, கொஞ்சம் சந்தனம், குங்குமம், அப்புறம் நல்ல வாசனையான பூக்கள். குறிப்பா செவ்வந்தி பூ இல்ல மல்லிப்பூ இருந்தா ரொம்ப விசேஷம். முருகனுக்கு படைக்க ஏதாவது ஒரு பழம், கூடவே பாலோ இல்லனா வெல்லம் கரைச்ச பானகமோ எடுத்துக்கோங்க. முக்கியமா உங்க வீட்ல முருகனோட படமோ அல்லது ஒரு சின்ன வேலோ இருந்தா போதும். இவ்ளோதாங்க. இதை வச்சே நம்ம பூஜையை அழகா ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. காலையில நாம செய்ய வேண்டிய முக்கியமான பூஜை முறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதோட சக்தி ரொம்ப அதிகம். முதல்ல விளக்கேற்றி அந்த தெய்வீக ஒளிய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வருவோம். அடுத்ததா முருகன் படத்துக்கோ இல்ல வேலுக்கோ சந்தனம், குங்குமம் வச்சு பூக்களை போட்டு வணங்குவோம். இப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி உங்க மனசுல என்ன பாரம் இருக்கோ, என்ன தேவையோ அதை அப்படியே முருகன் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. உங்க குடும்பத்துக்காக, வேலைக்காக, ஆரோக்கியத்துக்காக மனதார வேண்டுங்க. கடைசியா முடிஞ்சா குறைஞ்சது ஒரே ஒரு தடவையாவது கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா சொல்லுங்க. அது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து நம்மள எல்லாத்துல இருந்தும் காப்பாத்தும். காலை பூஜை முடிஞ்சது, ஆனா விரதம் இன்னும் முடியல. மாலை நேரத்துல செய்யற வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல நம்ம பக்தி இன்னும் ஆழமாகும். குறிப்பா குடும்பத்தோட சேர்ந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம். உங்களுக்கு வசதி இருந்தா சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த இடத்தோட வைப்ரேஷனே தனி. ஒருவேளை போக முடியலனாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க. வீட்லயே விளக்கேற்றி மனதார வேண்டிக்கிட்டாலும் அதே பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். பக்தி தான் முக்கியம். சரி, இந்த மாலை நேர வழிபாட்டோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான். இத சொல்றதுக்கு அதிக நேரமெல்லாம் எடுக்காது, ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். ஆமாங்க, அந்த மந்திரத்தை நாம 21 முறை சொல்லணும். இந்த 21ன்ற எண்ணுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. நம்ம வேண்டுதல்களை இது இன்னும் தீவிரமாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இதுதான்: வேல் வேல் முருகா. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து உங்க முழு கவனத்தையும் ஒன்னு சேர்த்து பக்தியோட இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் அந்த வெற்றி வேல் நம்மளோட எல்லா தடைகளையும் தகர்க்குதுன்னு மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. இந்த மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அது வெறும் ஒரு பூஜை மட்டும் இல்ல, அது நம்ம குடும்ப உறவுகளை இன்னும் நெருக்கமாக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் இன்னும் அதிகப்படுத்தும். சரி, இவ்ளோ பக்தியோட இவ்ளோ நம்பிக்கையோட இந்த விரதத்தை நம்ம அனுசரிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? குறிப்பா ஒரு 25 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த விரதம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு இப்ப பார்க்கலாம். இந்த விரதத்தோட முக்கியமான பலன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, உங்க தொழில்ல இருந்த தடைகள் நீங்கி ஒரு வளர்ச்சி தெரியும், மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பம் எல்லாம் போய் ஒரு அமைதி கிடைக்கும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும், ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் தெரியும். எல்லாத்துக்கும் மேல நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி விலகி வாழ்க்கையில ஒரு புது உத்வேகம் கிடைக்கும். ஒரு நாள் முழுக்க பக்தியோட விரதம் இருந்தாச்சு. இப்போ இந்த விரதத்தை எப்படி முறைப்படி சரியா முடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? மாலை பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஏத்தி வச்ச அந்த விளக்கு முன்னாடி நின்னு, முருகா, இந்த நாளை இவ்ளோ நல்லபடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு மனசார ஒரு நன்றி சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நாம படைச்ச பிரசாதத்தை, அதாவது அந்த பழத்தையோ பாலையோ முதல்ல சாப்பிட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யணும்.
அதை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க வழக்கமான சாப்பாட்டை சாப்பிடலாம். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகன் அருள் மட்டும் நம்ம கூட இருந்தா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை தாண்டி நம்பால ஜெயிக்க முடியும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த விரதத்தோட மிகப்பெரிய பலன். முருகனின் அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.